நல்லா சாப்பிட்ணும், அதே மாதிரி நல்லா பட்டினி கிடக்கணும். இந்த 2 பண்பு இருக்கணும். நல்லா சாப்பிட்றதும் ஒரு திறமை தான். ஏன்னா நிறைய பேரால் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அது உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை கூட இருக்கலாம் அவங்களுக்கு. ஏதாவது அதனால் அவங்களுக்கு பசிக்க மாட்டேங்குது, நல்லா சாப்பிட முடியல, சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். அதனால் எல்லா காரணங்களையும் தாண்டி நல்லா சாப்பிட்றது இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பெரிய திறமை. அது நல்லா சாப்பிட்ணும், அதே நேரத்தில் நல்லாவும் பட்டினி கிடக்கணும். இந்த 2மே போட்டி போட்டு சாப்பிட்றதுல ஒரு போட்டி இருக்கணும். இப்போ மாடுகள்லாம் புல் மேயுது அப்படின்னா அவைகளுக்குள்ளே ஒரு போட்டி நடக்கும். புல்லை மேய்வதற்கு ஒரு போட்டி நடக்கும். அதே மாதிரி அப்போது சாப்பிட்றதுக்கான போட்டி, வேட்டையாடுவதற்கு ஒரு போட்டி நடக்கும். மிருகங்கள்லாம் சிங்கம், புலி வேட்டையாடுவதற்கு ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டி உணர்வு தான் அது இப்போ மாடு புல்லில் என்ன டேஸ்ட் இருக்குது? ஒன்றுமே பெருசாக டேஸ்ட்டெல்லாம் கிடையாது. அடிமைப்படுத்துகிற அளவுக்கு அதில் ஒன்றும் டேஸ்ட் கிடையாது. ஆனால் அந்த புல்லை அது மேயுது அப்படின்னா அது ஒரு போட்டி உணர்வு தான். அது அந்த புல்லை கூட அது மேயுது. எல்லாமே மேயும் போது நம்மளும் மேய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசாக எந்த ஒரு சுவையும் இல்லாத அந்த புல்லை ஒரு மாடு மேயுது அப்படின்னா, வயிறு ஃபுல்லாக சாப்பிடுதுன்னா ஒரு போட்டி உணர்வு தான். அந்த போட்டி உணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது சாப்பிடாது. அந்த அளவுக்கு ஒன்றும் சுவை அந்த புல்லில் இருக்காது. அப்படிங்கும்போது நம்ம சாப்பிட்றதுல ஒரு போட்டி உணர்வு இருக்கணும். சாப்பிட்றது, வாழ்கிறதுல, அதாவது மகிழ்ச்சியாக வாழ்வதில் எல்லா விஷயத்துலையுமே ஒரு போட்டி. காதலிப்பதில், அன்பு செலுத்துவதில் ஒரு போட்டி இருக்கணும், தொழில் செய்வதில் ஒரு போட்டி இருக்கணும், விளையாடுறதுல ஒரு போட்டி. அப்படி எல்லா வகையிலுமே உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுலையும், அழகாக வச்சுக்கிறது எல்லாத்துலேயும் ஒரு போட்டிங்கிறது இருக்கணும். அது மாதிரி சாப்பிட்றதுலேயும் ஒரு போட்டி இருக்கணும். அப்படிங்கும்போது ஒருத்தர் நல்லா சாப்பிட்றாரு அப்படின்னா அதுவும் ஒரு திறமை. அது மாதிரி பாருங்கள், இன்னொரு பக்கம் சாப்பிட்றதுல இன்னொரு பக்கம் நல்லா சாப்பிட்றது, நல்லா பட்டினி கிடக்கிறது. இந்த 2 பண்பு இருக்கணும். இங்கே நிறைய பேருக்கு, பெரும்பாலான மக்களுக்கு இந்த உலகத்தில் 99% பேருக்கு சாப்பிட்றதுல மட்டும்தான் திறமை இருக்குது. சிலருக்கு, பெரும்பாலானதுக்கு சாப்பிட்றதுலேயும் திறமை கிடையாது. பெருசாக கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு விரும்பியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. உணவில் பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் நல்லா சாப்பிட்றவங்க கூட கொஞ்சம் தான். அதனால் பெரும்பாலானவர்களுக்கு ஒரு 99% பட்டினி கிடக்கவே தெரியாது. பட்டினி கிடக்கிற அந்த திறமையே கிடையாது. சாப்பிடாமல் இருக்கிற அந்த திறமை ஒரு 99% கிடையாது. ஆனால் சாப்பிட்ற திறமை இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இருக்குது. அந்த திறமையில் ஒருத்தர் கூடுதலாக இருப்பார், நல்லா சாப்பிடுவார் ஒருத்தர். அப்படின்னா அவருக்கு நல்ல திறமை இருக்குன்னு அர்த்தம். நல்லா சாப்பிட்றாரு அப்படின்னா நல்லா சாப்பிடுவதற்கான திறமை அவரிடம் இருக்கிறது என்று பொருள். அது மாதிரி சிலர் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, அவர் மீடியமாக சாப்பிடுவாங்கப்பா அப்படின்னா அவருக்கு அந்த திறமை அவருக்கு மிக மீடியமாக இருக்கிறது என்று பொருள். அந்த மாதிரி சாப்பிட்றதுல திறமை 2 வகை இருக்குது. ஒரு நாணயத்தின் இரு பக்கத்தை போல் நல்லா சாப்பிட்ணும், அதே நேரத்தில் நல்லாவும் பட்டினி கிடக்கணும். இப்போ நல்லா சாப்பிட்றதுல நான் இவ்வளோ சாப்பிடுவேன், நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன், அந்த மாதிரி ஒரு திறமை உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களால் எவ்வளோ நாள் பட்டினி கிடக்க முடியும்? சாப்பிடாமல் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? 5 நாள் தண்ணி குடிச்சிட்டு மட்டுமே இருக்கிற திறமை நான் வச்ச ரெக்கார்டு, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ரெக்கார்டு. நான் 5 நாள் இது வரைக்கும் நான் வச்ச ரெக்கார்டு 5 நாள் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு நான் பட்டினி கிடந்திருக்கேன். எல்லாரையும் போல் வேலைக்கும் போயிட்டு எல்லாம் வந்திருக்கேன். அப்போ இதை நான் இன்னும் அந்த ரெக்கார்டை ஒரு 10 நாளாக அதிகரிக்கணும், என்னுடைய ரெக்கார்டு 10 நாளாக அதிகரிக்கணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு 10 நாள் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு பட்டினி கிடக்கணும். அது மாதிரி ஒரு 3 நாள் 4 நாள் தண்ணி கூட குடிக்காமல் பட்டினி கிடக்கணும். ஏற்கனவே 2 நாள் தண்ணி மட்டுமே குடிக்காமல் நான் பட்டினி கிடந்ததா எனக்கு நினைவு இருக்குது. தண்ணி கூட குடிக்காமல் 2 நாள் இருந்திருக்கேன். தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு 5 நாட்கள் இருந்திருக்கிறேன். 2மே தனித்தனியாக செய்யப்பட்ட, எனக்கு நானே செய்து கொண்ட எனது சாதனைகள். இது மற்றவங்களோட இதோட சிறந்தவர்கள்லாம் இருக்காங்க, சிறந்த சாதனை அவங்களோட நம்ம ஒப்பிடக்கூடாது. எப்போவுமே நமது சாதனை நமக்கு தான், நமக்கு நாமே சாதனை செய்து கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாடி நாம் சாதித்ததை இப்போ நாம் நாமளே முறியடிக்கணும். மற்றவங்க யார் நீங்கள் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட பேசும்போது நம்ம போட்டி போட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை நாள், நான் எத்தனை நாள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நண்பர்கள்ட்ட போய் போட்டி போட்டுக்கலாம். உங்கள் தோழிகள்கிட்ட போய், பெண்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் தோழிகள்கிட்ட போய் கேட்டு பார்த்துங்க, நீ எத்தனை நாள் பட்டினி கிடந்த, இது வரைக்கும் நீ எத்தனை நாள் ரெக்கார்டு, உன்னுடைய ரெக்கார்டு என்ன, தண்ணி குடிக்காமல் எத்தனை நாள் இருந்திருக்க, தண்ணி கூட குடிக்காமல் எத்தனை நாள் பட்டினி கிடந்திருக்க, தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இது வரைக்கும் எத்தனை நாள் நீ பட்டினி கிடந்திருக்க அப்படின்னு அதில் ஒரு ரெக்கார்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு போட்டி இங்கே இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு மக்களுக்கு வெறும் ஒருதலை பட்சமாக இருக்காங்க. அவங்க ஒருதலை பட்சமாக, ஒரு நடுநிலைமையாக, 2 பக்கமே வெறும் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கணும்னு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் வலி நிறைந்தது, பட்டினிங்கிறது வலி நிறைந்தது, பயப்படுறாங்க. சாப்பிட்லன்னா செத்து போயிடுவோன்னு அந்த மரண பயம். கோழைகளாகிட்டாங்க, பட்டினி கிடக்கிறதுக்கே பயப்படுறாங்க. கோழை, நீ ஒன்றும் செத்து போயிட மாட்டேன், ஒரு வேளை கூட நீ முயற்சி பண்ண மாட்டியா, ஒரு வேளை கூட நீ பட்டினி கிடக்க முயற்சி பண்ண மாட்டியா, நீ என்ன செத்தா போயிடுவ, முயற்சி பண்ணி பாரு, ஏதாவது ஒன்றால் முடியலைன்னா உடனே சாப்பிடு.
அந்த மாதிரி ஒரு எப்படி இயல்பாக ஒரு போட்டியை எப்படி ஒரு பரிசோதனையை எப்படி வந்து ஒரு முயற்சியை எப்படி மேற்கொள்வது என்கிற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லை. பயந்து போயிருக்காங்க. எல்லாத்துக்கும் பயம் பயம் பயம். பீச்சாளிகள் ஆகிட்டாங்க மக்கள். வந்து இப்போ வாழ்கிறவங்கிறது தான் பேர், இயந்திர அறிவியல் உலகம்னு தான் பேர் தவிர இங்கே வாழ்கிறவங்க அத்தனை பீச்சாளிகளாக இருக்காங்க. பயந்து போய் ஒரு வேளை கூட பட்டினி கிடக்கிறதுக்கு தைரியம் இல்லாதவர்களாக இருக்குது. அதனால் சாப்பிட்றதுல 2 வகை இருக்குது. நல்லா சாப்பிட்ணும், அதே மாதிரி நல்லாவும் பட்டினி கிடக்கணும். நான் இந்த 2 திறமையும் இருக்கணும். இப்போ வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வந்து உப்பு கலந்து சமைச்ச உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம். தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள். இதையெல்லாம் ஒருத்தர் நல்லா சாப்பிட்றாருன்னா அவரை நம்ம வியந்து பார்க்க மாட்டோம். ஏன்னா நல்லா சாப்பிட்றதெல்லாம் ஒரு திறமை இல்லைப்பா. அன்றைக்கி இந்த இயந்திர அறிவியல் உலகில் யார் குறைவாக சாப்பிட்றாங்க அல்லது யார் பட்டினி கிடக்கிறாங்க அவங்கள தான் நம்ம வியந்து பார்ப்போம். ஏன்னா இந்த உணவெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துகிற உணவுகள். இந்த உணவில் சாப்பிட்றது ஒன்றும் பெருசு கிடையாது, சாப்பிடாமல் இருக்கிறது தான் பெருசு. குறைவாக சாப்பிடுவது தான் பெரிய திறமையாக பார்க்கப்படுகிறது, வியந்து பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த உணவு என்பது நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகள், மோசமான உணவு. அதனால் இந்த உணவை சாப்பிட்றது தான் இங்கே சாப்பிட்றது சகஜமான விஷயம். ஆர்வமாக சாப்பிடுவாங்க, விரும்பி வேகமாக நிறைய தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டு தொலைக்கிறாங்க. பசியே இல்லைனாலும் சாப்பிட்றாங்க. அதனால் நிறைய சாப்பிட்றதெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை, தானிய உணவுகளை, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பரோட்டா, மாமிசம், மீன், முட்டை இது போன்ற உணவுகளை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதோ அல்லது இதெல்லாம் ஒரு திறமையாக பெருசாக பார்க்கப்படவில்லை. காரணம் அந்த உணவு அந்த மாதிரி. அதை நீ சாப்பிடாமல் இருக்கிறது தான் அல்லது குறைவாக சாப்பிடுவது தான் உனக்கு வந்து பெரிய திறமையாக பார்க்கப்படுகிறது. அல்லது பட்டினி கிடக்கிறது மிகப்பெரிய திறமையாக பார்க்கப்படுகிறது. ஒருத்தர் பட்டினி கிடக்கிறாரு, சாப்பிடாமல் இருக்கிறாருன்னா அது எப்படிங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. எப்படி உங்களால் அது முடியுது அப்படிங்கிற மாதிரி வியந்து பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து வெறும் ஒருதலை பட்சமாக, அதாவது இந்த சாப்பிட்றதுங்கிறது ஒரு பெரிய திறமையே இல்லை, சாப்பிட்றதும் ஒரு திறமை தான், ஆனால் சாப்பிடுவது ஒரு பெரிய திறமை கிடையாது அப்படிங்கிற மனோபாவம் எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா இந்த உணவு நம்மளை வந்து சாப்பிட வச்சிரும். அந்த அளவுக்கு நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்குது. அதை சாப்பிடாமல் இருக்கிறது தான் கஷ்டம். அப்படி இருக்கும்போது சாப்பிடாமல் இருக்கிறவங்கள பார்த்து வியந்து பார்க்குறாங்க. எவ்வளோ நாள் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடாமலே இருந்துட முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ அது தெரியும். அது கூட தெரியாமல் ஒருவேளை கூட பட்டினி கிடக்காமல் இருக்க, பட்டினி வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சாப்பிடவே கூடாது அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு வேளையாவது நீங்கள் பட்டினி கிடந்து பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கன்னா அதுக்கு மக்கள் தயாரில்லை. அந்த அளவுக்கு இந்த உணவு அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த அதிசயத்தை பார்க்குற மாதிரி இந்த உணவில் பார்க்குறாங்க. இப்போ ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் இதை சாப்பிட முடியும். இதெல்லாம் வந்து ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிடுவது அந்த வழக்கம் இல்லாத காலங்களில் பல லட்ச வருஷங்களில் ஒரு சில லட்ச வருஷங்களாக அதாவது மனுஷங்க இதெல்லாம் சாப்பிடல. வெறும் உப்புலாம் பயன்படுத்தி இந்த மாதிரி தானிய உணவுகள் இதெல்லாம் சாப்பிடல. அப்புறம் இப்போ தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 2040க்கு அப்புறம் இந்த இயற்கையோட இயந்திர அறிவியலாம் செயல் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த உணவுகள்லாம் கிடைக்காது, இதை சாப்பிடவும் மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நோய்களை தருகிற உணவுகள். இது மனித இயற்கைக்கு முரணானது, மனித வாழ்க்கைக்கான இயற்கை விதிமுறைகளுக்கு முரணான உணவு, செயற்கையான உணவு, நோய்களை வரவழைக்கக்கூடியது, முட்டாள்களாக்கக்கூடிய உணவு, சுயமாக சிந்திக்கக்கூடிய திறனை இல்லாமல் செய்துவிடும், வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள். அதனால் வந்து இது உணவு கட்டுப்பாட்டின் கீழ் வரும்போது இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இனிமேல். அப்போ இந்த காலத்தில் தான் சாப்பிட முடியும், எதிர்காலத்தில் கடந்த காலத்தில் இதெல்லாம் சாப்பிடல, இப்போ தான் சாப்பிட முடியும்னு போட்டு சாப்பிட்டுருக்கு. ஏன்னா பூரி, இட்லிலாம் இப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இட்லிலாம் ஒன்றும் ஆதி காலத்துலலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல. எப்போ ரொம்ப சமீப காலமாக தான் நம்ம அரிசியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த உணவில் பார்க்கும்போது இந்த காலத்தில் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மனோபாவத்தோடு தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா காலத்துலேயும் கிடைக்காது, அதனால் இப்போ நல்லா தின்னு தீர்த்துக்கோ. இப்போ மிக்சி கிரைண்டர்லாம் இப்போ தானே கிடைக்குது. அதே மாதிரி இது உணவு ரீதியான மிக்சி கிரைண்டரு, இதெல்லாம் வந்து டிவி, இதெல்லாம் இந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள். அதே போல் உணவுத்துறையிலையும் இது இந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு. பூரி, பரோட்டா, பிரியாணி இதெல்லாம் இந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகள். 100, 200, 300 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பிரியாணி இருந்திருக்காது. அப்போ வேறு உணவுகளை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கால உணவு ரீதியான உணவுத்துறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள், அதை பயன்படுத்துவதில் ஒரு ஆர்வம் இருக்குல்ல மக்களுக்கு. டிவி வாங்குறதுல ஒரு ஆர்வம், மிக்சி வாங்குறதுல ஒரு ஆர்வம், அது மாதிரி கிரைண்டர் வாங்குறதுல, ஃபேன் வாங்குறதுல, ஏசி வாங்குறதுல ஒரு ஆர்வம் இருக்குல்ல. அதே மாதிரி தான் அதை பயன்படுத்துவதில் ஒரு ஆர்வம் இருக்குல்ல. ஃபேனு, மிக்சி, வாஷிங் மிஷின், அதே மாதிரி தான் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசையை வாங்கி செஞ்சு திங்கிறதுல அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம். ஒரு கண்டுபிடிப்பை பயன்படுத்துகிற ஒரு ஆர்வம் தான் இந்த உணவுத்துறையில். அப்படி இருக்கும்போது அதனால் இதெல்லாம் வந்து அடிமைப்படுத்துகிற உணவுகள் இதை. அதனால் உணவு ரீதியாக நமக்கு திறமை 2 இருக்குது. நல்லா சாப்பிட்ணும், நல்லாவும் பட்டினி கிடக்கணும். இந்த ரெண்டு இது இருக்கணும்.
அதனால் இப்போது வந்து 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியலும் அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும். உணவு உண்பது ஒரு திறமையாக எப்போது பார்க்கப்படும் என்றால் 2040க்கு வரப்போகிற 2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து உங்களுக்கு உப்பெல்லாம் கிடைக்காது, இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் கிடைக்காது, நூடுல்ஸ் ஐஸ்கிரீம் இதெல்லாம் கிடைக்காது, பிரியாணி கிடைக்காது, பரோட்டா கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன உணவு கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் எதுனாக்கா அந்த காய்கறிகள், காய்கறி பொரியல், பச்சை காய்கறி அல்லது வேக வைக்கப்பட்ட காய்கறி, உப்பு இல்லாமல் வேக வைக்கப்பட்ட காய்கறி, பழங்கள், மூலிகைகள், கீரைகள், கிழங்குகள், வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பச்சை கிழங்குகள், கடலைகள், பயிர்கள், பருப்பு வகைகள், தேன், தயிர், பால், மோர், இந்த மாதிரி உணவு தான் கிடைக்கும். இது மட்டும்தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது இந்த உணவுகளை நீ நிறைய சாப்பிட்ணுன்னா அதுக்கு உனக்கு ஒரு திறமை வேணும். அப்போ தான் சாப்பிடுவது ஒரு திறமை என்று எப்போ உணரப்படும்னா, நான் சொன்ன அந்த மனித உணவுகள், தானியங்கள், மாமிசம், மீன், முட்டை இது தவிர்த்து மீதமுள்ள உணவுகள் தான் மனித உணவுகள். காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், இதுதான் வந்து மனித உணவுகள். இந்த உணவுகளை நான் எதெல்லாம் மனித உணவுன்னு சொல்கிறேனோ நீங்கள் அந்த உணவுகளை நிறைய சாப்பிட்றது ஒரு திறமை வேணும். அது வந்து கஷ்டப்பட்டால் தான், அதாவது சாப்பிட்றதுக்கே நமக்கு வந்து நம்ம அடிமைப்படுத்தாது. அந்த உணவு நம்ம இப்போ சாப்பிட்ணுங்கிற அந்த ஆர்வத்தெல்லாம் தூண்டாது. வேண்டாம் வெறுப்பா வேறு கடமை சாப்பிட்டு தான் ஆகணும், வாழ்ந்தாகணுமே, உயிரோடு வாழ்ந்தாகணுமே, அப்போ உடம்பையும் நல்லா பார்த்துக்கணும், சாப்பிடாமல் போனால் நோஞ்சான ஆகிடுவோம், மற்றவங்கள ஒரு போட்டி, சாப்பிடாமல் போனால் நம்ம நோஞ்சான ஆகிடுவோம், மற்றவங்களாம் நல்லா பலசாலி ஆகிடுவாங்க, நல்ல உடம்பை வளர்க்கணும், தசையை வளர்க்கணும். அப்போ இந்த உணவுகள் வந்து இந்த நான் சொல்கிற இந்த மனித உணவுகள் இருக்குல்ல, காய்கறிகள், கீரைகள், உப்பு சேர்க்காமல் வேக வைக்கப்பட்ட காய்கறி, பச்சை காய்கறி, பழங்கள், கிழங்குகள், இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு பெரிய ஆர்வம்லாம் வராது. ஆனால் சாப்பிட்டாகணும். அப்போ தான், இல்லைன்னா நமக்கு வெறுப்பாக இருக்கும், அதை சாப்பிட்றதுக்கே வெறுப்பாக இருக்கும். வெறுப்பாக இருக்குன்னு நம்ம சாப்பிடாமல் போனால் நல்லா சாப்பிட்றவங்களாம் உடம்பு நல்லா வளர்ந்துடும். நாம் சாப்பிடாதவங்களோட உடம்பு நோஞ்சனாக போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, போட்டி போட்டு வேறு வழியே இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும், உடம்பை வளர்க்கணும், போட்டி போடணும். மற்றவங்களோட நாம் மெலிந்தவர்களாக, உடல் வளர்ச்சி குறைந்தவர்களாக ஆகிவிடக்கூடாது என்கிற ஒரு காரணத்திற்காக போட்டி போட்டு அந்த ஒரு கடமையாக தான் அதை சாப்பிடுவாங்க. மாடெல்லாம் ஏன் புல்லை திங்குது, போட்டி போட்டு அந்த வயிறை ஏன் நிரப்புது, ஒரு போட்டி. சாப்பிடலன்னா எலும்பு தோலுமாக அந்த மாடு நோஞ்சா மாடு மாதிரி ஆகிடும். அதனால்தான் அந்த போட்டி. சாப்பிட்டா தான் உடம்பு வளரும், அப்போ தான் போட்டி போட முடியும். மற்ற ஒரு மாட்டை விட ஒரு வலிமையான ஒரு மாடாக, மற்ற மாடுகளைப் போல் வலிமையான ஒரு மாடாக நம்ம மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடு, ஆடு, ஒட்டகம், குதிரை எல்லாமே வந்து ஏன் அந்த பெருசாக சுவை எதுவும் இல்லாத அந்த புல்லை அவ்வளோ பெரிய வயிறு நிறைய அது திங்குது அப்படின்னா, ஒரு யானை பாருங்கள், அவ்வளோ பெரிய வயிறு, அது வந்து அந்த இலைத்தலைகளை திங்குதுன்னா அந்த இலைத்தலை என்ன அவ்வளோ பெரிய சுவையா? ஆனால் அதை திங்குது, நாள் முழுதும் திங்குது. இப்போ இட்லி பூரி மாதிரி அந்த இலைத்தலையில் என்னென்ன அவ்வளோ சுவையாக இருக்குது. அப்போ அது ஏன் திங்குதுன்னா அது ஒரு திறமை. அதை திங்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். இட்லி பூரியை திங்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய திறமையே கிடையாது. ஒரு பிரியாணி திங்கிறதுக்கு உனக்கு பெரிய திறமையே வேண்டாம். அது நீ சாப்பிடாமல் இருக்கிறது தான் பெரிய திறமை. ஏன்னா இட்லி பூரி திங்கிறதுலாம் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய உணவுகள். ஆனால் புல், இலைத்தலைகள் இதெல்லாம் திங்கிற ஆடு, மாடுகள், யானைகள் இவைகளுக்கெல்லாம் அந்த உணவு பெரிய சுவை கிடையாது. அடிமைப்படுத்துகிற அளவுக்கு அந்த உணவில் சுவை கிடையாது. ஆனாலும் அது அவ்வளோ பெரிய வயிற்றை நிரப்புது அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்? போட்டி. அந்த வயிற்றை நிரப்பலைன்னா அது நோஞ்சா யானையாக ஆகிடும், நோஞ்சா மாதிரி ஆகிடும். எலும்பு தோலுமாக அந்த யானை உடல் வளர்ச்சி குறைந்து பிற யானைகளை விட நோஞ்சானாக ஆகிவிடும், பயந்து போயிடும். பிற யானைகளுக்குள்ள அந்த ஆதிக்கம் செலுத்துகிற போட்டி, அதுக்கெல்லாம் வந்து உடம்பு வலிமை தேவை. அதுக்கு தான் வந்து அது போட்டி போட்டு பெரிதாக சுவையில்லாத அந்த இலைத்தலைகளை, புற்களை அது நல்ல வயிறு நிறையா சாப்பிடுது. அது மாதிரி மனுஷங்களும் இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு வருதில்ல, அப்போ வந்து அவங்களுக்கு உப்பு கிடைக்காது, உப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. உப்பு கிடைச்சாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட மாட்டாங்க, உப்பை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு கொள்கைப்படி வாழ்வாங்க. மனுஷங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கையை பின்பற்றி வாழ வேண்டும். நம்மலாம் தாவர உண்ணிகள், நம்மலாம் மாமிசம் உண்ணக்கூடாது, உப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினா நோய் வந்து தான் நம்ம சாவோம். இப்போ நோய் வந்தால் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் அங்கே வந்து நோய் வந்ததுனாக்கா அங்கே வந்து குணப்படுத்துவதற்கு மருத்துவமனைகள் கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது. அதனால் நோய்கள் வருவதற்கு முன்பே காத்துக்கொள்வது தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உள்ள அந்த அறிவாளித்தனம், அறிவுபூர்வமான அணுகுமுறை. இப்போ இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வந்து உப்பு கலந்த உணவுகளை, நோய்களை தருகிற உணவுகளை நம்ம தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா நோய் வந்தால் நம்மளை குணப்படுத்துறதுக்கு மருத்துவமனை இருக்குது, மருத்துவர்கள் இருக்குது. அப்படிங்கிற தைரியத்தில் இவங்க வந்து ரொம்ப மெத்தனமாக என்ன வேணாலும் பண்ணிப்பாங்க. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மருத்துவமனை கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது, மருந்துகள் கிடையாது, இந்த மாதிரி ஆங்கில மருந்துகள்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ நோய்கள் வருவதற்கு முன்பே ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணும்.
சும்மா நீ பாட்டுக்கு அலட்சியமாக நோய் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கண்டமானைக்கு கடற்கரையில் உப்பெல்லாம் உற்பத்தி பண்ணி நீ பாட்டு உப்பு போட்டு சமைச்சு நீ சாப்பிட்றன்னா மாமிசம் அதெல்லாம் நீ சாப்பிட்டுட்டு இருக்கன்னா கடைசியில் நோய் வந்துன்னா உன்னை குணப்படுத்த முடியாது. குணப்படுத்துறதுக்கு இங்கே மருத்துவர்களே இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க வருமுன் காப்போம் என்கிற என்கிற விதிமுறையை பின்பற்றி நோய்கள் வருவதற்கு காரணமான உணவுகளை, இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை, மாமிசத்தை, மீன், முட்டை போன்ற உணவுகளை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. மனுஷங்கள்லாம் தாவர உண்ணிகள் பச்சையாவோ அதாவது தாவர உணவுகளை பச்சையாவோ வேக வைத்தோ சாப்பிடுவார்கள். உப்பு போட்டு சாப்பிட மாட்டாங்க. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனுஷங்க என்ன சாப்பிடுவாங்க? காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள் இது போன்ற உணவுகளை பச்சையாவோ வேக வைத்தோ சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம், வெறுப்பாக இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாக இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆசையாக இட்லியை திங்கிற மாதிரி, பூரியை திங்கிற மாதிரி திங்க முடியாது. அப்போ இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றது ஒரு திறமையாக அப்போ தான் பார்க்கப்படும். பயங்கரமாக அப்போ என்ன தெரியுமா, நீ நல்லா சாப்பிட்றடா, உண்மையிலே எனக்கு அந்த உன் அளவுக்கு என்னால் சாப்பிட முடியல, உண்மையிலே நீ கிரேட்ரா, நீ கொடுத்து வச்சவன் அப்படி சொல்லுவாங்க. எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நல்ல காய்கறிலாம் நல்லா சாப்பிட்ற, உன் அளவுக்கு என்னால் காய்கறி சாப்பிட முடியாது, நீ நல்லா சாப்பிட்ற, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு அந்த உன் அளவுக்கு என்னால் சாப்பிட முடியல, நீ நல்லா வயிறு நிறைய சாப்பிட்ற, அதான் உன் உடம்பு நல்லா இருக்குது, நல்ல பலசாலி இருக்கு, நான் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு போட்டி இருக்கும். அந்த மாதிரி வியந்து பார்ப்பாங்க. நல்லா சாப்பிட்றவங்கள இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரொம்ப வியந்து பார்ப்பாங்க. நல்லா சாப்பிட்றவங்கள சாப்பிட்றது ஒரு திறமையாக பார்ப்பாங்க. சாப்பிடுவதை ஒரு திறமையாக பார்ப்பார்கள். திறமையானவர், நல்லா சாப்பிட்றவரை திறமையானவராக பார்ப்பார்கள். உண்மையிலே உனக்கு ரொம்ப திறமைப்பா, என் பையன் நல்லா சாப்பிடுவான், எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு, என் பொண்ணு நல்லா சாப்பிடுவா, எனக்கு அதை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு கூட அந்தளவுக்கு திறமை கிடையாது, நல்ல காய்கறியெல்லாம் நல்லா பச்சையாகவே சாப்பிடுவா, அவளுக்கு வேக வைக்கிறதோட பச்சையாக சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பெருமையாக பேசுவாங்க சாப்பிட்றவங்கள. நல்லா சாப்பிட்றவங்க பெருமையான தனது பெருமையான பண்புகளில் அதையும் உண்டாக பார்ப்பாங்க. அப்போ நல்லா சாப்பிட்றது எப்போ திறமையாக பார்க்கப்படும்? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான். இப்போ நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் 10 பூரி தின்னா என்னையா நீ ஏதோ சாப்பிட வேண்டியதான், அதுக்காக 10 பூரி திம்பியா, 14 பூரி திம்பியா, என்னையா மனுஷன் என்ன இத்தனை தோசை திங்கிற, சி என்னையா ஒரு மனுஷங்கன்னா ஒரு 5 இட்லி சாப்பிட்லாம், அதுக்காக 15 இட்லியாக ஒருத்தர் சாப்பிடுவாங்க. 18 இட்லி சாப்பிட்ற, எப்போ பார்த்தாலும் சரி, என்றைக்கோ எப்போ பார்த்தாலும் 18 இட்லி சாப்பிட்ற, சில டைமில் 18 இட்லி என்னையா ஒரு அளவு தான், இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா? ஒரு ஆள் ஒரு பிரியாணி போதாதா உனக்கு, ஏன் 2 பிரியாணி திங்கிற, அது கூட பத்தாமல் பார்த்துட்ருக்க, அசிங்கம். எனக்கு உண்மையிலே உன் கூட இருக்கிறது எனக்கு கூச்சமாக இருக்குது. அப்படி இன்றைக்கெல்லாம் அதிகமாக சாப்பிட்டா அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கூட யாருமே பழக மாட்டாங்க. நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களை அசிங்கமாக பார்ப்பாங்க. நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு திறமையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு அளவு தான், என்னையா வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, ஒரு அளவு தான் நிறுத்திக்கோ போதும் அப்படின்னு இன்றைக்கெல்லாம் அதிகமாக சாப்பிட்டா அது ஒரு திறமையாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு வரப்போகிற இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் அளவு நிறைய சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை ஒரு திறமையானவரை பார்ப்பீங்க. ஏன்னா காரணம், அந்த உணவுகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிடவே முடியாது, ஒரு அளவு கூட சாப்பிட முடியாது. காரணம், காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், உப்பு போடாமல் சமைக்கப்பட்ட காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பச்சையான காய்கறிகள், கிழங்குகள், பழங்கள், மூலிகைகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், இந்த மாதிரி உணவுகளை ஊற வச்சோ பச்சையாவோ, அந்த கடலைகளையோ பயிர் வகைகளையோ ஊற வச்சோ பச்சையாவோ முளை கட்டிய தானியமாவோ நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ஒரு திறமையாக பார்ப்பாங்க. இன்றைக்கி பார்க்க மாட்டாங்க, இன்றைக்கி அதை ஒரு அருவருப்பாக பார்ப்பாங்க. அப்போது உணவு உண்பது ஒரு திறமை என்றால் நல்ல பட்னி கிடப்பதும் ஒரு திறமை, அதுமாதிரி உணவு உண்பதும் ஒரு திறமை. எப்போ ஒரு உணவு உண்பது, நல்ல உணவு உண்பது, நிறைய உணவு உண்பதுலாம் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பார்க்கப்படும். 2040 பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பார்க்கப்படும்.